Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் நம்ம வந்து KineMasterல சிம்பிளா எடிட் பண்ண போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியாவே எடிட் பண்ணலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. அப்பதான் फ्रेंड्स இந்த வீடியோஸ் ஈஸியா எடிட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் சேனல்ல போட்டுருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. வாங்க फ्रेंड्स, இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வாரீங்க அப்படினா வந்து கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்க பேஜ்ல வந்துரும். வாங்க फ्रेंड्स, இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் pixellab அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல தான் நம்ம லிரிக்ஸ் மேக் பண்ண போறோம். இதுல வந்து தமிழ் ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினு கவனமா பாருங்க. ஏனா வந்து அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத delete பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து ஓபன் பண்றேன். இப்போ வந்து pixellab அப்ளிகேஷன் ஓபன் பண்ணனும் இப்படி தான் வரும். இதுல வந்து fourth ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ்க்கு black கலர் செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ணனும் அப்படினா இத டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சிருக்க கூடிய லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வேர்டை மட்டும் இப்போ நான் பேஸ்ட் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படினு காணிக்கிறேன். இப்போ வந்து இத பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓகே அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படினா 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ண மாதிரி வரும். நீங்க அதை வந்து 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படினு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். செகண்ட்ல ஏ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட், அதுல போய் மை ஃபாண்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன ஃபாண்ட் நான் செலக்ட் பண்றேன் அப்படினு கவனமா பாத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். நீங்க தான் டவுன்லோட் பண்ணி zip ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி zip ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படினு ஒரு வீடியோஸ் போட்டுருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே फ्रेंड्स, இது வந்து 100 fonts அப்படினு தான் கொடுத்திருப்பேன். நீங்க தான் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஃபாண்ட் என்ன அப்படினா இந்த ஃபாண்ட் தான். இத பாத்தீங்க அப்படினாலே ஸ்கிரீன்ல நான் வந்து காணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபாண்ட் தான். ஓகே அப்படினு கொடுத்துக்கலாம். இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. உங்களுக்கு என்ன கலர்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணனுமோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து கலர்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போய்க்கோங்க. போயிட்டு yellow கலர் வேணும் அப்படினா yellow கலர், ரெட் கலர் நமக்கு கலரா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட்ல ப்ளே ஆகக்கூடிய எஃபெக்ட் வந்து நமக்கு ரெட் கலர்னால நம்ம ரெட் கலர்லயே கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 4th ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் டிரான்ஸ்பரண்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து ஸ்கிரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், மேல ஒரு சேவ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா பின்ன ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல சேவ் டு கேலரி அப்படினா வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கேலரியில சேவ் ஆயிரும். இத டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செகண்ட் லிரிக்ஸ் வேர்டை நீங்க வந்து இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் லிரிக்ஸ் வேர்டை இப்போ செட் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து செட் பண்ணிட்டு ஓகே அப்படினு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு வேர்ட் ஆயிட்டு நீங்க வந்து 2 வேர்டை கிளிக் பண்ணி செட் பண்ணிட்டு மேல சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சேவ் அஸ் இமேஜ், சேவ் டு கேலரி எல்லாத்துலயுமே இதே ப்ரொசீஜர் தான் फ्रेंड्स. எல்லாத்தையுமே சேவ் பண்ணி முடிச்சிட்டு உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து KineMaster ஓபன் பண்ணனும் அப்படினா இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். இதுல வந்து ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன ரேஷியோ கிரியேட் பண்றீங்களோ அதை கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. 16:9 க்கும் செட் பண்ணிக்கலாம். 1:1, 9:16 இல்ல 3 ஆப்ஷன்லயே செட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை மட்டும் ரொட்டேட் பண்ணி வச்சீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம 1:1 க்கு கிரியேட் பண்ணி காணிக்கிறேன். 1:1 அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இப்படி ஓபன் ஆயிரும். மீடியா அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய பேக்ரவுண்ட் வீடியோவை இதுல வந்து செட் பண்ணனும். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் வீடியோவை நான் இப்போ செட் பண்றேன். ஓகே, இதுவும் நான் டவுன்லோட் பண்ணி தான் எடுத்தது. டிக் ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து இது கரெக்ட்டா 16:9 அந்த ரேஷியோக்கு தான் கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. இத நம்ம கரெக்ட்டா ஜூம் பண்ணி பெருசா வச்சுக்கலாம். இந்த வீடியோவை கரெக்ட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இல்ல சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்ட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. 1:1 க்கு கரெக்ட்டா ஜூம் பண்ணிட்டு இதுல ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து அது கரெக்ட்டா ப்ளே ஆகும். இனி என்ன அப்படினா லிரிக்ஸ் ஆட் பண்ண போறோம். இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் சாங்ஸ் இருந்துச்சு அப்படினா வந்து 0 ஆக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம லிரிக்ஸ்ல உள்ள சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் ஃபோல்டர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட்ல நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சிருக்க கூடியதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வீடியோவை எப்படி ஆடியோவா சேவ் பண்றது அப்படினு நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியா. இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த வீடியோவை இப்போ செட் பண்றேன். செட் பண்ணிட்டு கீழ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை delete பண்ணீங்க அப்படினா வந்து உங்களுக்கு ஆடியோ மட்டும் கரெக்ட்டா ப்ளே ஆகும். ஓகேவா?
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆடியோ மட்டும் கரெக்டாக ப்ளே ஆகுது, உங்களுக்கு சவுண்ட் கேட்காது. எனக்கு காப்பிரைட்ஸு எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால் வந்து உங்கள் சவுண்ட் கேட்காது. என்ன பண்ணணும், உங்கள் லோகோவையும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் இப்போ நான் வந்து சேவ் பண்ணி போட்டிருக்கிறது ஃபேவரட் அப்படின்னு அந்த ஆப்ஷனுக்குள்ளே சேவ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த லோகோவை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து இந்த பிளேஸில் நான் வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது, இதை மூவ் பண்ணி ஒரு 10 செகண்ட்க்கு நான் வந்து க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து 30 செகண்ட்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மீடியாவில் பிக்சல் லேபில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை நான் கரெக்டாக செட் பண்ணுறேன். இதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக 1:1 அந்த ரேஷியோக்கு சென்டர் பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் ஸ்கேல் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா 0.5 வச்சுக்கோங்க, நார்மலாக வேணும் அப்படின்னா 1 வச்சுக்கோங்க, அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்லோவாகவே வேணும் அப்படின்னா வந்து 1.5 வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோஸ்க்கு 1 வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க, இந்த லைன் வந்து எதில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த சிசர் ஐக்கான் கிளிக் பண்ணி எண்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் நீங்கள் என்ன ஸ்கேல் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 அனிமேஷன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே போல் லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிக்சல் லேபில் க்ரியேட் பண்ண செகண்ட் லிரிக்ஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் லிரிக்ஸை வந்து செட் பண்ணுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் ஸ்கேல் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதில் வந்து 1 கரெக்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்த்து அதை வந்து கரெக்டாக எந்த பிளேஸில் கட் ஆகுது அப்படின்னு பார்த்து இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவுட் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து ஸ்கேல் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸ் வரும், செகண்ட் லிரிக்ஸ். ஓகேவா, இப்படி வந்து ரொட்டேட் ஆகி வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பின்னொரு எஃபெக்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், பின்னொரு அனிமேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன அப்படின்னும் பார்க்கலாம். லேயர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு பிக்சல் லேபில் இருக்கக்கூடிய ஒரு லிரிக்ஸை வந்து இப்போ நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் அனிமேஷனில் ஃபேட் அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லிரிக்ஸ் போகுது அப்படின்னா வந்து ஃபேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாப், ஓகேவா, ஃபேட் கொடுக்க வேண்டாம், பாப் கொடுத்துட்டு 1.5 வச்சுக்கோங்க. லிரிக்ஸ் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகேவா, இதையும் நம்ம கிளிக் பண்ணி எண்டு கொடுத்துக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டோம். நீங்கள் வந்து 1 டைம்க்கு 2 டைம்ஸ் வந்து லிரிக்ஸ் கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும், அதனால் வந்து நீங்கள் 1 டைம்க்கு 2 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணிங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாரீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். Walking